அங்கு ஏராளமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அரசு துறையினுடைய அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்டவர்கள் காத்திருக்கின்றார்கள் பிரதமரை வரவேற்பதற்காக. மேலும் பாஜகவை சார்ந்த நிர்வாகிகளும் பிரதமரை உற்சாகத்துடன் வரவேற்பதற்காக காத்திருக்கின்றார்கள். ஆடி திருவாதிரை இன்று கொண்டாடப்படுகின்றது. ராஜேந்திர சோழனினுடைய பிறந்த நாள் இன்று கொண்டாட்டம் நடைபெறுகின்றது. அதே போன்று ராஜேந்திர சோழன் அந்த கோவிலை கட்டுவதற்கான பணியை தொடங்கி இருந்ததில் 1000ஆம் ஆண்டு நிறைவு பெறுகின்றது. மேலும் அந்த கோவில் கட்டுமானத்தை அவர் நிறைவு செய்து தன்னுடைய படையை அவர் நடத்தி சென்று கிழக்காசிய நாடுகளை வெற்றி கொள்வதற்காக ஒரு பெரும் படையோடு அவர் புறப்பட்டு சென்றதனுடைய 1000வது ஆண்டு தொடக்க விழாவும் இன்று முன்னெடுக்கப்படுகின்றது. எனவே முப்பெரும் விழாவாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியிலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்றிருக்கின்றார். இந்தியாவை பொறுத்தவரை பல்வேறு அரச மரபுகள் இருந்தன. அவர்கள் எல்லாம் பல்வேறு காலகட்டங்களில் செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்தார்கள். பல்வேறு நிலங்களை வெற்றி பெற்று ஆட்சி நடத்தி இருந்தார்கள். ஆனால் சோழர்கள் அளவு பறந்துபட்ட ஒரு நிலவெளியை ஆட்சி செய்த மன்னர்கள் யாரும் கிடையாது என்று சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் ராஜேந்திர சோழன் அவர்கள் கிட்டத்தட்ட இந்திய நிலப்பகுதியில் தற்போது இருக்கக்கூடிய மேற்கு வங்கம், பீகார் மாநிலங்கள் வரை இருக்கக்கூடிய அனைத்து மன்னர்களையும் வெற்றி கொண்டு தன்னுடைய வாழ்வில் எந்த விதமான தோல்வியையும் தழுவாத ஒரு மன்னராக சோழ மரபிலே இருந்தவர் ராஜேந்திர சோழன். சோழர்களிலேயே ராஜேந்திர சோழனுக்கு நிகரான ஒரு மிகப்பெரும் வீரன் இல்லை என்று சொல்லக்கூடிய விதமாக அந்த வரலாற்று ஆவணங்கள் இருக்கின்றன. பிரதமருடைய ஹெலிகாப்டர் கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்தடைந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். பிரதமர் பயணம் செய்த ஹெலிகாப்டர் உட்பட 3 ஹெலிகாப்டர்களும் தற்பொழுது கங்கை கொண்ட சோழபுரத்தில் தர இறங்குகின்றன. பொன்னேரி என்று சொல்லப்படக்கூடிய சோழ கங்கம் என்ற பெயரிலே ராஜேந்திர சோழன் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக கங்கையை வென்று கங்கை நதிநீரை எடுத்து வந்து தான் உருவாக்கிய புதிய தலைநகரிலே உருவாக்கியிருந்த சோழ கங்கம் என்ற வரலாற்று பெயர் கொண்ட பொன்னேரி என்று இன்று அழைக்கப்படக்கூடிய அந்த நீர்நிலையை பிரதமர் அவர்கள் வந்தடைந்திருக்கின்றார். அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹெலிபாடை பிரதமர் வந்தடைந்திருக்கின்றார். பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரம் வந்தடைந்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் அந்த ஹெலிகாப்டரில் இருந்து வெளியில் வர இருக்கின்றார். பிரதமரை வரவேற்பதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். 3 கிலோமீட்டர் தூரம் பிரதமர் அவர்கள் இங்கிருந்து ரோட் ஷோ முறையிலே பயணம் செய்ய இருக்கின்றார். ரோட் ஷோ முறையில் செல்லக்கூடிய பிரதமரை சாலையின் 2 பக்கமும் திரண்டு நின்று அங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள், பாஜகவினர் வரவேற்பினை வழங்க இருக்கின்றார்கள். தற்பொழுது பிரதமருடைய அந்த ஹெலிகாப்டர் பத்திரமாக தரையிறங்கி நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் அதிலிருந்து கீழே பிரதமர் அவர்கள் இறங்கி வர இருக்கின்றார். பிரதமரை வரவேற்று அழைத்து செல்வதற்காக பாதுகாப்பு வாகனங்களும் மற்றொரு பக்கம் தயார் நிலையில் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. பிரதமருடைய இந்த பயணம் இதுவரை இல்லாத ஒரு பயணமாக, இதுவரை அவர் மேற்கொண்டிருந்த தமிழகத்திற்கான பயணங்களில் இருந்து முற்று முழுதாக வேறுபட்ட ஒரு பயணமாக இருக்கின்றது. முழுவதும் ஆன்மீக பயணமாகவோ முழுவதும் அரசியல் ரீதியிலான அந்த அரசு பயணமாகவோ இல்லாமல் இந்த முறை பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு மேற்கொண்டிருக்கக்கூடிய பயணம் என்பது இந்தியாவில் அமைந்த பேரரசுகளிலேயே முதன்மையான ஒரு பேரரசாக இந்தியாவில் இருந்து, இந்திய நிலப்பரப்பில் இருந்து கிட்டத்தட்ட தெற்கு ஆசியா முழுவதையும் கட்டியாண்ட ஒரு மாபெரும் மன்னன் உருவாக்கியிருந்த தலைநகரத்திற்கான ஒரு பயணமாக, பண்பாட்டு ரீதியாக, கலாச்சார ரீதியாக முக்கியத்துவம் பெற்ற ஒரு பயணமாக பிரதமருடைய இந்த பயணம் அமைந்திருக்கின்றது. நாம் பார்க்கக்கூடியது ராணுவ ஹெலிகாப்டர்கள். மொத்தமாக பிரதமர் வரும்போதெல்லாம் 3 ஹெலிகாப்டர்கள் அடுத்தடுத்து புறப்பட்டு செல்லும். அதில் ஏதேனும் ஒரு ஹெலிகாப்டரிலே பிரதமர் இருப்பார். பாதுகாப்பு காரணங்களுக்காக இதே போன்று தனிப்பட்ட ஒரு ஹெலிகாப்டரிலே எப்பொழுதுமே பிரதமர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள், உயர் அரசின் துறையினர் பயணம் செய்ய மாட்டார்கள். 3 ஹெலிகாப்டர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக புறப்படும். அதில் ஏதாவது ஒன்றில் பிரதமர் நரேந்திர மோடி இருப்பார். மற்ற 2இல் பாதுகாப்பு துறையினுடைய அதிகாரிகள் இருப்பார்கள். அந்த வான்வெளி சரியாக இருக்கின்றதா, சீதோஷ நிலை சரியாக இருக்கின்றதா, காற்றினுடைய வேகம் எல்லாம் சரியாக இருக்கின்றதா, ஹெலிகாப்டரை இயக்கக்கூடியவர்களுடைய பார்வைக்கு அந்த குறிப்பிட்ட தூரம் கணிசமாக பார்வைக்கு தட்டுப்படுகின்றதா என்பது உள்ளிட்ட பல்வேறு ஆய்வுகளுக்கு பிறகாகத்தான் அந்த ஹெலிகாப்டர்கள் புறப்படும். அந்த அடிப்படையில் திருச்சிராப்பள்ளியில் இருந்து புறப்பட்டிருந்த ஹெலிகாப்டர்கள் 3ம் கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்தடைந்திருக்கின்றன. பொன்னேரிக்கரை என்று அழைக்கப்படக்கூடிய ராஜேந்திர சோழன் உருவாக்கிய 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் நிர்மாணித்திருந்த ஏரிக்கரையிலே பிரதமருடைய அந்த ஹெலிகாப்டர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தரையிறங்கி நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். 3 ராணுவ ஹெலிகாப்டர்களில் ஏதேனும் ஒன்றிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கீழே இறங்குவார்.
பிரதமர் இறங்கியவுடன் அவரை வரவேற்பதற்காக அரசு துறையினுடைய அதிகாரிகள் காத்திருக்கின்றார்கள். ராணுவ ஹெலிகாப்டர்கள் 3 தரையிறங்கி விட்டன. இன்னும் சற்று நேரத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்திலே சோழர்களுடைய பெருமையை நிரூபிக்கக்கூடிய நிலைநாட்டக்கூடிய நிகழ்ச்சியிலே பிரதமர் அவர்கள் பங்கேற்க இருக்கின்றார். கங்கை கொண்ட சோழபுரத்தில் தயார் நிலையிலே கண்காட்சி அரங்குகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. பெருவுடையாரை முதல் முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தரிசனம் செய்ய இருக்கின்றார். தஞ்சையில் ராஜராஜன் உருவாக்கி இருந்த பெருவுடையாருக்கு நிகராக அதே போன்ற கட்டுமானத்தோடு அதே பெயரோடு ராஜேந்திர சோழன் உருவாக்கி இருக்கக்கூடிய பெருவுடையார் கோவிலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்தடைந்திருக்கக்கூடிய பிரதமருக்கு அங்கிருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் உற்சாகமான ஒரு வரவேற்பினை வழங்கி இருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.